அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வருஷத்தோட 2025ஆம் வருடத்தோட கடைசி மாதத்தில் 2வது நாள். நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க ஆய்வாளர் ஜார்ஜ் ரிச்சர்ட்ஸ் மினாட் அவருடைய பிறந்த தினம் என்று. ஜார்ஜ் ரிச்சர்ட்ஸ் மினாட் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க ஆய்வாளர், அமெரிக்க மருந்தியல் ஆய்வாளர், ஃபார்மசூட்டிக்கல் ரிசர்ச்சராக இருந்திருக்கிறாரு, ரிசர்ச் ஃபெல்லோவாக இருந்திருக்கிறாரு. மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்றவராக இருக்கிறாரு. ஜார்ஜ் ரிச்சர்ட்ஸ் மினாட் ஃபார்மசி படித்திருந்தாலும் அது மருத்துவம் தொடர்பானது காரணத்தினால மருத்துவத்துக்கான நோபல் பரிசு இவர் வாங்கியிருக்கிறார். அமெரிக்காவின் மாசாசூசெட்ஸ் மாநிலம் பாஸ்டன் நகரில் 1885 பிறந்தார். தந்தை உட்பட குடும்பத்தில் பல மருத்துவர்கள் என்பதால் இவருக்கும் இயல்பாகவே மருத்துவத்தில் ஆர்வம் பிறந்தது. பலவீனமான குழந்தையாக இருந்ததால் அடிக்கடி காய்ச்சல் வரும், சிகிச்சையும் பராமரிப்பும் எப்பொழுதுமே இவருக்கு தேவைப்படும். தெற்கு கரோலினாவின் இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களில் வளர்ந்தார். இதனால் இயற்கைக்கு மிகவும் நெருக்கமாக வாழும் வாய்ப்பு கிடைத்தது. இயற்கை அழகின் தாக்கம் இவரை எழுத்தாளராக மாற்றியது. பட்டாம்பூச்சிகள் பற்றி இவர் 1902 எழுதிய கட்டுரைகள் அறிவியல் இதழ்களில் வெளிவந்தன. பள்ளி படிப்புக்கு பிறகு ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். பல்கலைக்கழக மருத்துவ மையத்தில் பணிபுரிந்தார். மருத்துவத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். இரத்தத்தில் காணப்படும் பாதிப்புகள் குறித்து ஆய்வுகள் மேற்கொண்டார். இது குறித்து பல கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார். பால்டிமோரில் உள்ள ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ உதவியாளராக பணியாற்றினார். இரத்த சோகையின் பல்வேறு வகைகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக மாசாசூசெட்ஸ் பொது மருத்துவமனையில் சேர்ந்தார். மாசாசூசெட்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, மாசாசூசெட்ஸ் பப்ளிக் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. ஹார்வர்டு மருத்துவ கல்லூரியில் துணை பேராசிரியராக அசோசியேட் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாரு. ஆர்த்ரைட்டிஸ், இரத்த முறைதல், இரத்த கோளாறுகள், இரத்த பரிமாற்றத்தின் போது ஏற்படும் பாதிப்புகள், நிணநீர் திசுக்களின் சீர்குலைவுகள், இரத்த சிவப்பணு செயல்பாடுகள், இரத்த புற்றுநோய், இரத்த சோகை தொடர்பாக பல ஆய்வுகள் இவர் மேற்கொண்டிருக்கிறார். இரத்த சிவப்பணுக்கள் பற்றிய இவரது கண்டுபிடிப்பு மகத்தானது. இவற்றை உருவாக்கும் எலும்பு மச்சையின் செயலிழப்பு காரணமாகவே இரத்த சோகை ஏற்படுகிறது என்பதை கண்டறிந்தார். உணவு பழக்க வழக்க